வணக்கம். இது தமிழா செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் செல்வாக்குகளை பயன்படுத்தி கிழக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்புகள் மற்றும் கடற்கரையோர கட்டுமானங்களை தடுத்து மாகாணத்தின் காணிகளை பாதுகாப்பதற்கான பல அதிரடி நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நிலவும் சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சினைகளுக்கு துரிதமான மற்றும் நிரந்தரமான தீர்வுகளை கண்டறியும் நோக்கில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள விசேட யோசனைகளுக்கே அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அமைச்சரவை தீர்மானத்தின்படி கிழக்கு மாகாணத்தில் பின்வரும் பாரதூரமான பிரச்சினைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரசியல் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி பலவந்தமாக காணிகளை கையகப்படுத்தல், சட்டவிரோதமாக காணிகளை நிரப்புதல் மற்றும் கடலோரங்களில் சட்டவிரோத கட்டுமானங்களை மேற்கொள்ளல். இவ்வாறான மனித செயற்பாடுகளால் இயற்கை சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாண கடற்கரையோரத்திலும் மோசமான கடலரிப்பு அதிகரித்து வருகின்றது. சிவில் யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்திருப்பினும் இடம்பெயர்ந்த மக்களை நிரந்தரமாக மீள குடியமர்த்துவதில் முறையான வேலை திட்டம் எதுவும் அமுல்படுத்தப்படாமை, நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் போது முறையான அளவுகோல்களை கடைபிடிக்காமையினால் மாகாணத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் நேரடியான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இப்பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த பின்வரும் யோசனைகளை உடனடியாக அமுல்படுத்த அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாத்தல் எனும் பெயரில் புதிய குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளது. தென்மாகாண முன்னாள் காணி ஆணையாளரும் தற்போதைய தென்மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருமான சேனக பல்லிய குருகே தலைமையில் தொடர்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கி இக்குழு செயல்படும். அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அனைத்து சட்டவிரோத காணி அதிகரிப்புகள் மற்றும் காணி நிரப்புதல்களை உடனடியாக நிறுத்துவதற்காக பிரதி காவல்துறை மா அதிபர் ஒருவரின் தலைமையில் விசேட அலகொன்று உடனடியாக நிறுவப்படும். இதற்கென பாதுகாப்பு பிரிவினருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை மகாவலி அதிகார சபையால் 5 ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு முன்னர் வர்த்தக பெறுமதியுடன் வழங்கப்பட்டு இதுவரை எவ்வித திட்டங்களும் ஆரம்பிக்கப்படாமல் கைவிடப்பட்டுள்ள காணிகள் உடனடியாக அரசாங்கத்தினால் மீளப்பெறப்படும். அவ்வாறு மீளப்பெறப்படும் காணிகள் அந்தந்த பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டு முறையான வேலை திட்டத்தின் கீழ் பிரதேச மக்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படும். கிழக்கு கரையோரங்களில் உள்ள உச்ச ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி கடலோர சூழலை பாதுகாக்கும் வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான துரித திட்டம் தயாரிக்கப்படும். கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் விருந்தகங்களை நடத்தி செல்வோர் மீது அரசு ஊழியர்கள் பக்கச்சார்பின்றியும் வெளிப்படைத்தன்மையுடனும் சட்டத்தை அமல்படுத்துவதை உறுதி செய்வதற்கான விசேட பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்படும். நன்றி.